அடிக்கடி மோஷன் போகிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மலம் கழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கிறதா இப்போ பெரும்பாலும் சொல்கிறீங்க. அதுவும் பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைமில் அடிக்கடி நான் வந்து டாய்லெட்லேயே தாங்க இருக்கிறேன். என்னன்னே தெரியல, ரொம்ப பசிக்குது, ஃபுட்டு சாப்பிட்றேன், ஒரு 1 ஹவரில் திரும்ப மோஷன் போகிறோம். அதே மாதிரி இந்த ஐபிஎஸ் கண்டிஷன் உங்களில் ஒரு சிலருக்கு ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்கும் இல்லைங்களா? சாப்பிட்ட உடனே நான் வந்து டாய்லெட்டை தேடி ஓடுறேன், வேறு எங்கேயுமே என்னால் ஒர்க் பண்ணவே முடியல, வேறு எங்கேயும் போகவும் முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்குது. இதற்கு என்ன காரணம்னா, நம்மளுடைய கட் மொட்டிலிட்டி ஸ்பீடாக நடக்கிறது. ஸோ அந்த பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக டைஜஷன் ஆகி அந்த மூவ்மெண்ட் நடந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சாப்பிட்ட உணவோட சத்துக்கள் அப்சார்ப்ஷன் நடக்கணும், உட்கிரகிக்கப்பட்டு அது வந்து மோஷன் ஆகும். லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கான உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற உணவுகள் எடுக்கணும். ஸோ ஃபைபர் கண்டென்ட் என்னங்க பண்ணும் அப்படின்னா, இந்த ஐபிஎஸ் கண்டிஷனை கொஞ்சம் ஹீல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதிகமாக நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும். ஸோ அப்போது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதோ இல்லை அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றதோ டோட்டலாக நிறுத்தணும். அப்புறம் நம்ம உணவு முறையில் கீரை வகைகள், நிறைய பேருக்கு கீரை சாப்பிட்டாலும் என்ன ஆகும்னா லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அது நீங்கள் சமைக்கும் விதத்தை பொறுத்து. ஸோ சமைச்ச உடனேயே ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே கீரையை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அப்போது இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். அடிக்கடி மோஷன் போகிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மலம் கழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கிறதா இப்போ பெரும்பாலும் சொல்கிறீங்க. அதுவும் பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைமில் அடிக்கடி நான் வந்து டாய்லெட்லேயே தாங்க இருக்கிறேன். என்னன்னே தெரியல, ரொம்ப பசிக்குது, ஃபுட்டு சாப்பிட்றேன், ஒரு 1 ஹவரில் திரும்ப மோஷன் போகிற மாதிரி இருக்குது. இதை தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்கும் இல்லைங்களா, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். ஸோ எதனால் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ஏற்படுதுன்றதை பார்க்கலாம். பொதுவாக இந்த பீரியட்ஸ் டைமில் உடலில் நிறைய சேஞ்சஸ் நடக்குதுங்க. பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பருவமும் சேலஞ்சிங்கான விஷயம்தான் இல்லையா, அதிசயமான விஷயமும் கூட. அப்படி இருக்கும்போது இந்த பீரியட்ஸ் டைமில் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், அதாவது ஒரு சிலருக்கு ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகவோ இல்லை ப்ரோஸ்டாக்லாண்டின் அதிகமாகவோ ப்ரோலாக்டின் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதனால தான் ஒரு சிலருக்கு கிளாட்ஸ் நிறைய வர மாதிரி இருக்கும், மசில் கிராம்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த பீரியட்ஸ்க்கு 1 வீக் முன்னாடியே எனக்கு வந்து பிரஸ்டெல்லாம் ஒரு ஹெவினஸ், பெயின் தெரியும், லூஸ் மோஷன் போகுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் செக்ரேட் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகும்னா, அந்த பீரியட்ஸ் டைமில் அடிக்கடி மோஷன் போகணும். ஏன்னா மசில் கான்ட்ராக்ஷன் தானே. ஸோ யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகி ரிலீஸ் ஆகி தான் அந்த பிளட் எல்லாமே வெளியேற்றும். ஸோ அந்த டைமில் உடல் ரொம்ப வலியாகவும் இருக்கும். ஸோ பெல்விக் ரீஜியனில் இருக்கக்கூடிய மசில்ஸ் நமக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ மசில்ஸ் வீக்னஸ் நமக்கு தெரியுது, பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், மசில் கிராம்ஸ் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உடலில் நடக்கிறதுனால அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி ஒரு நிலை ஏற்படும். அதே மாதிரி இந்த ஐபிஎஸ் கண்டிஷன் உங்களில் ஒரு சிலருக்கு ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்கும் இல்லைங்களா, சாப்பிட்ட உடனே நான் வந்து டாய்லெட்டை தேடி ஓடுறேன், வேறு எங்கேயுமே என்னால் ஒர்க் பண்ணவே முடியல, வேறு எங்கேயும் போகவும் முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்குது. இதற்கு என்ன காரணம்னா, நம்மளுடைய கட் மொட்டிலிட்டி ஸ்பீடாக நடக்கிறது. ஸோ அந்த பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக டைஜஷன் ஆகி அந்த மூவ்மெண்ட் நடந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சாப்பிட்ட உணவோட சத்துக்கள் அப்சார்ப்ஷன் நடக்கணும், உட்கிரகிக்கப்பட்டு அது வந்து மோஷனாக வெளியேறணும். அப்படி இல்லாமல் ஈஸியாக இந்த மூவ்மெண்ட் நடக்கிறதுனால சாப்பிட்ட உணவு சரியாக டைஜஷன் ஆகாமல் லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து சேர ஆரம்பிக்கும். ஸோ பெருங்குடல் பகுதியில் வந்து சேருது. அந்த டைமில் என்ன ஆகும்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹெல்த்தி பாக்டீரியாஸ் எல்லாமே அதை வந்து கொஞ்சம் நல்லாவே அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ டைஜஷன் ஆகாத உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அந்த டைமில் நம்ம உடலில் நிறைய வாயு உற்பத்தியாக ஆரம்பிக்குது. ஸோ சல்ஃபர் கண்டென்ட் நிறைய சேர ஆரம்பிக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு இந்த கேஸ் ஃபார்மேஷன் நடக்க ஆரம்பிக்குதுங்க. எனக்கு ஆசனவாய் வழியாக அதிகமான வாயு பிரிதல் நடக்குது, மோஷன் போகும்போது ரொம்ப ஒரு கெட்ட துர்நாற்றம் வர மாதிரி இருக்குன்னுலாம் சொல்கிறீங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்குன்னா அதை சரி செய்யணும். ஸோ பெரும்பாலும் நிறைய பேர் ரொம்ப சங்கடத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது இருக்குங்க. ஸோ
ஸோ உங்களில் பல பேருக்கு நிறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அப்போ அந்த ஐபிஎஸ் கண்டிஷனை சரி செய்யறதுக்கும் ஃப்ரீக்வெண்ட் மோஷன் அடிக்கடி போயிட்டுருக்கீங்க, இல்லை துர்நாற்றத்தோடு எனக்கு வந்து மோஷன் போகுதுங்க, நிறைய கேஸ் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னென்ன வழிமுறைகள்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த டைமில் என்ன பண்ணுவீங்கன்னா, சரிங்க நான் பேதி மருந்து எடுத்துடுறேன் அப்போ எனக்கு சரியாயிடும் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பெரும்பாலும் நிறைய பேர் எடுத்த உடனே பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, பேதி மருந்து எடுத்துக்கிறேன் பேதி மருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்வீங்க. அந்த மாதிரி பேதி மருந்து இந்த கண்டிஷனுக்கு எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் சிவியர் ஆகும். ஸோ நம்மளுடைய கட்டில் இருக்கக்கூடிய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடும். ரெகுலராக அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். சரி, இதை தாண்டி வேறு என்னங்க நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேதி மருந்து உடனே எடுக்க வேண்டாம். தினம்தோறும் இரவு நேரத்தில் ஈஸியாக மலம் வெளியேறுவதற்கான மருந்துகள் எடுத்தால் போதும். ஒருவேளை உங்களுக்கு சின்ன சின்னதாக நமக்கு இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா, குடல் பகுதியில் இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா அதற்கான ஒரு சிகிச்சைகளும் மருந்துகளும் நம்ம எடுத்தாவே போதுமானதுன்னு சொல்லலாம். அப்போது லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கான உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற உணவுகள் எடுக்கணும். ஸோ ஃபைபர் கண்டென்ட் என்னங்க பண்ணும் அப்படின்னா, இந்த ஐபிஎஸ் கண்டிஷனை கொஞ்சம் ஹீல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதிகமாக நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும். ஸோ அப்போது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதோ இல்லை அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றதோ டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. காலையில் கொஞ்சம் பழைய சாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. கொஞ்சம் வந்து பழைய சாதம் சாப்பிட்டுக்கோங்க, உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சரி, இதை தாண்டி பழைய சாதம் இல்லை எனக்கு சாதம் பிடிக்கல அப்படின்னாலும் இந்த நீர் ஆகாரம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் மோர் கலந்து குடிச்சிக்கிட்டே வாங்க. இந்த ஐபிஎஸ் கண்டிஷன் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே உடலில் பித்தம் அதிகரிக்கும் பொழுது இந்த ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்கும். அப்போ இந்த நீர் ஆகாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வழிமுறையாக இருக்குது. ஸோ இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா சந்தனாதி சூர்ணம் சித்த மருத்துவத்தில் இருக்குங்க. இந்த சந்தனாதி சூர்ணம், சந்தனம் அப்படின்னு சொல்லும்போதே நல்ல குளிர்ந்த தன்மை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இது வந்து சந்தனாதி சூர்ணம் நமக்கு கிடைக்குது, சந்தனாதி குடிநீர் நமக்கு கிடைக்குது. இதை மருந்தாக பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம், பித்த தோடம், வயிறு எரிச்சல், உப்பிசம், அஜீர்ணம் இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. இதை தாண்டி என்ன பண்ணலான்னா வெண்ணெய், நெய் இது எல்லாமே உணவில் சேர்த்துக்கோங்க. அதிமதுர சூரணம் நெய்யோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். சரிங்க, இந்த அதிமதுர சூரணம் நெய்யோடு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயந்தான். சரி, என்னென்ன மாதிரியான உணவு முறைகள் இதில் எடுத்துக்கலாம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். பொதுவாக இந்த அதிமதுரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அதிமதுரம் பொடியை, அதிமதுரம் சூரணத்தை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நெய்யில் கலந்து காலையில் உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கிட்டே வரணும். சரி, இது வந்து அதிமதுர சூரணத்தை இப்படி பயன்படுத்தணுங்க. அதுக்கப்புறம் நம்ம உணவு முறையில் கீரை வகைகள், நிறைய பேருக்கு கீரை சாப்பிட்டாலும் என்ன ஆகும்னா லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அது நீங்கள் சமைக்கும் விதத்தை பொறுத்து. ஸோ சமைச்ச உடனேயே ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே கீரையை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அப்போது இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ மாதம் ஒரு முறை அகத்திக்கீரை நீங்கள் எடுத்துக்கோங்க. அகத்திக்கீரையை நல்லா வேக வைத்து அதை நம்ம சமைத்து பக்குவமாக சாப்பிடணும். மாதம் ஒரு முறை. வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை வெந்தயக்கீரை, மணத்தக்காளி கீரை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன இந்த அதிமதுர சூரணம் உங்களுக்கு பயன்படுது. இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அடிக்கடி மோஷன் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் உடல்வாகுக்கு ஏற்ற மாதிரி அந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கான மருந்துகளை நீங்கள் எடுக்கணுங்க. இதற்கு மாற்றாக நான் வந்து பேதி மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இரிட்டேஷன் ஆக ஆரம்பிக்கும். மோஷன் போகும்போது எரிச்சலோ இல்லை சில நேரங்கள் நமக்கு ப்ளீடிங், ரத்தம் கலந்து வெளியேறவோ வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசரப்பட்டு இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க பேதி மருந்து எடுக்காமல் ஃபஸ்ட்டு டெமுல்சன்ட், உள்ள அழல் ஆற்றின்னு சொல்லக்கூடிய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சரி செய்ததுக்கப்புறம் நம்ம பிற மருந்துகளை எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அஜீர்ணம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதற்கான சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.